தமிழகத்தில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெவ்வேறாக இருப்பதால் யார் ஆட்சியை பிடிப்பார்கள் என்பது பற்றி தலைவர்கள் குழப்பத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் கடந்த 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்தது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட மார்ச் 15ஆம் தேதி அன்று வெளியான கருத்து கணிப்புகளில் தமிழகத்தில் திமுக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று கூறப்பட்டது. தேர்தல் தேதி நெருங்கும் சமயத்தில் வெளியான கருத்து கணிப்புகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று கூறப்பட்டது. ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக உள்ளது. என்டிடிவி, பீப்பிள்ஸ் பல்ஸ், மேட்ரிக்ஸ், ரிப்பப்ளிக், பிமார்க், சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ், மும்பை சட்டா பஜார், ஆக்னி, மின்னம்பலம் ஆகிய 7 நிறுவனங்கள் ஆளுங்கட்சியான திமுகவே மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்துள்ளன. அதே நேரத்தில் வோட் வைப், ஜேவிசி டைம்ஸ் நவ், CNN நியூஸ் 18 ஆகிய 3 நிறுவனங்கள் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிவித்துள்ளன. ஆனால் இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா, தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது. இப்படி கணிப்பு முடிவுகள் ஒவ்வொன்றும் வெவ்வேறாக இருப்பதால் அரசியல் தலைவர்கள் சற்று குழப்பத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் மே 4ஆம் தேதி வெளியாக உள்ள தேர்தல் முடிவுகளுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள்.